பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு டிராயிங்கான பைபிள் வசனம் பார்க்கலாமா? இயேசு உங்களுக்கு பிதாவா இருப்பார். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது பவுலும் தீமோத்தேயும் கொரிந்து பட்டணத்துல இருக்க சபைக்கும் ஆகாய நாட்டில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் இந்த நிருபத்தை எழுதுறாங்க. எழுதும் போது சொல்றாங்க, இங்க நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் கர்த்தர் சொல்றாங்க. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். எப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்படின்னு சொல்லி முந்தின வருஷம் நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். 14 லைனா வாசிச்சீங்கன்னா தெரியும். அந்நிய நுகத்திலிருந்து அவிசுவாசி பிணைக்கப்படாம இருக்கணும். நீதிக்கும் அந்நீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பெணியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடினால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானவர்களை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்றார். அதாவது இந்த சபை அவிசுவாசிகளோட இணைந்து இருக்காங்க. அந்நீதியான செயல்களை செய்யறதுனால இப்படி நீங்க இருக்காதீங்க. அவங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கணும். நீங்க நீதி செயலா இருக்கணும், அந்நிதியோட இருக்கக்கூடாது. அவிசுவாசிகள் அந்நியரோட நீங்க சம்பந்தம் கலக்க கூடாது. வெளிச்சத்துல இருக்க நீங்க இருள்ல போக கூடாது. கிறிஸ்துவுக்கும் பெண்ணினால் அதாவது பிசாசுக்கும் கிறிஸ்துவுக்கும் இசைந்து இருக்க கூடாது. அவிசுவாசி விசுவாசியோட இருக்க கூடாது. தேவ ஆலய விக்கிறதுக்கும் சம்பந்தம் ஏது? அதெல்லாம் நீங்க விட்டு விலகுங்க. இதெல்லாம் நீங்க விட்டு விலகும் போது தான் கர்த்தர் வாசம் பண்ண, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற. அப்ப கர்த்தர் உள்ளாவார், அவர்களுக்குள்ளே நான் உள்ளாவுவேன். அப்பதான் கர்த்தர் அவர்களுக்கு தேவனா இருப்பேன், அவர்கள் என் ஜனமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றார். நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா நீங்க இருக்கிறீங்க அப்படின்றத சொல்றாங்க. இந்த நடுவுல இருந்து நீங்க பிரிந்து போங்க. இவங்க எல்லாம் இருக்காங்க, இவங்க மத்தியில இருக்காதீங்க. இவங்களை விட்டு பிரிந்து போங்க. அசுத்தமானவங்களை தொடாது இருங்க. அப்போதான் நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். அதாவது கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்ள வைக்கிற செயல செய்யக்கூடாது, அநீதியான செயல செய்யக்கூடாது, இருள நம்ம நடக்கக்கூடாது, நம்ம வெளிச்சத்தின் பிள்ளையாதான் இருக்கணும், அவிசுவாசியோட இணையக்கூடாது, தேவ ஆலயத்துக்கு என்று பரிசுத்தமா நம்ம இருக்கணும், பிசாசிக்கிறவங்களை செய்யக்கூடாது. எல்லாம் விட்டு பிரிந்து போய் அசுத்தமானவங்களை தொடாம நம்ம பரிசுத்தமா இருக்கும் போது அப்போ ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்வாராம். அப்பதான் ஆண்டவர் நமக்கு பிதாவா இருப்பார். ஆண்டவர் நமக்கு பிதாவா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆண்டவருக்கு குமாரர் குமாரத்திகளா இருப்போம் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்றாராம். சோ இப்போ நிறைய பேர் ஆண்டவரையும் பின்பற்றிட்டு உலக காரியத்திலும் இருப்பாங்க. சொல்ற, நீ ஒண்ணு அனலாயிரு இல்ல குளிராயிரு, இந்த ரெண்டும் விதவிதப்பா நீங்க இருந்தீங்கன்னா நான் உங்க வாயில இருந்து உங்களை பாதி பண்ணி போடுவேன் சொல்றாரு இல்லையா? இந்த மாதிரி உலகத்துல பிசாச ராஜ்யத்துக்கும் நீங்க செயல்பட்டு வெளிச்சத்து ராஜ்யத்துக்கும் செயல்பட்டு இருந்தேன்னா நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது, நிலை நிற்க முடியாது. இதுல இருந்து நீங்க பிரித்தெடுக்கப்பட்ட வெளிச்சத்தின் பிள்ளைங்களா நீங்க இருக்கும் போதுதான் நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்பதான் தேவன் நமக்கு பிதாவா இருப்பார். நம்ம அவரோட பிள்ளைகளா குமாரன் குமாரத்திங்களா இருப்போம். புத்திர சுகாரனாவிய முழுமையா பெற்றுக்கொண்ட பிள்ளைகளா நம்ம இருப்போம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வெளிச்சத்துல நடக்கணும், இருள இருக்காதீங்க அப்படின்னு ஆண்டவர். இந்த கடைசி காலத்துல இந்த மாதிரி நிறைய பேர் வஞ்சிக்கப்பட்டு போயிடுவாங்க. துரு உபதேசத்துக்கு கேட்டு பின்மாற்றம் அடைந்து போயிடுவாங்க. வெளிச்சத்துல இருந்து இருளுக்கு போயிடுவாங்க. அதெல்லாம் சம்பந்தமே கிடையாது. நீங்க ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்க, பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைங்க, பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைங்க, விசுவாசிகளா இருக்கிறீங்க, பரலோக ராஜ்யத்துக்கு என்று நியமிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறீங்க. விசுவாசத்தை உறுதியா இருக்கணும், ஆண்டவரை பின்பற்றி நடக்கிற பிள்ளைகளா நீங்க இருக்கிறீங்க. சோ இந்த பின்மாற்றத்துக்கு போகாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எப்போதுமே நம்ம ஆண்டக்குள்ளாக நிலைச்சிருக்கணும். அவரோட குமாரன் குமாரத்திங்களா நம்ம நிலைச்சு இருக்கணும். அப்பதான் ஆண்டவர் நம்மளோடு இடைப்படுவார். அவர் நம்ம கூட உலாவுவார், நம்ம கூட இருப்பார். பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறவரா அவர் நம்ம கூடவே இருப்பார். சோ இந்த மாதிரி ஆண்டவர் பிடிக்காத காரியங்களை நம்ம ஒருபோதுமே செய்யக்கூடாது. நம்ம பரிசுத்தமா வாழணும். அதுவும் ஆண்டவர் வருகை ரொம்ப ரொம்ப சமயமா இருக்கு. இந்த சமயமா இருக்க காலத்துல நம்ம பரிசுத்தமா வாழ்ந்தா மட்டும்தான் ஆண்டவர் வருகையில காணப்பட முடியும். இப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? எசப்பா, என் கூட இருக்கிற இந்த பாவ செயல்கள், உலக காரியங்கள், இச்சையான காரியங்கள், அவிசுவாச காரியங்கள், இருளா இருக்கிற காரியங்கள், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத எந்த காரியமா இருந்தா அதை என்னை விட்டு அகன்று போகும்படி செய்யுங்க. நான் எப்போதுமே வெளிச்சத்தின் பிள்ளையாதான் இருக்கணும், உண்மை பின்பற்ற பிள்ளையாதான் இருக்கணும். நீங்க எனக்குள்ள நீங்க உலாவணும், நீங்க என் தேவனா இருக்கணும், எனக்கு நீங்க பிதாவா இருக்கணும். நான் எப்போதுமே உங்களுக்கு குமாரன் குமாரத்திங்களா என்றென்றுமே இருக்க இன்னி உங்க கருத்தை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. உமக்கு பிரியமில்லாத காரியம் எதுவுமே எனக்கு வேண்டாம். அது எல்லாமே முற்றிலுமா வேரோட பிடுங்கி எடுத்து போடுகிறேன் நேசர் நாமத்துல. ஆண்டவரே நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க. என்னை உங்க குடும்பத்தை சுத்தி இருக்க எல்லாரையும் உங்க கருத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். நீங்க
இந்த பொறுப்பெடுத்து அழகு செய்யுங்க. மீட்பர் நாமத்தின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனும் நல்ல தகப்பனே, ஆமீன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கிட்ட அனுதினமும் நம்மளும் நம்ம குடும்பத்தை சுத்தி இருக்க எல்லாரையும் ஆண்டவர் கிட்ட ஒப்பு கொடுப்போம். நம்ம பாவத்தையும் நம்ம அனுதினமும் விழுந்து போற காரியங்களை ஆண்டவர் கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நிச்சயமா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில விட்டு அகன்று போகும்படி செய்வார். அவருக்கு ஏற்றபடி பரிசுத்தமா வாழ வைப்பார். வருகையில ஆண்டவர் நம்மளை கூட்டி சேர்க்கிறவங்க அவர் இருக்கார். விசுவாசத்தோட கேட்போம், பெற்றுக்கொள்வோம். ஆமீன்.